ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா எஸ்ஐக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும், ரீசெண்ட் அப்டேட் என்ன சொல்ல வருதுங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா அந்த எஸ்ஐக்கான ரீசெண்ட் அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மாசத்துல அடுத்த வாய்தால சரிங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து பேசக்கூடிய அந்த லாயர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2023 ரிசல்ட் பத்தின டேட்டாவை கொடுங்க, நாங்க டக்குனு தீர்ப்பு கொடுத்துறோன்ற மாதிரி கோர்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, இது இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருந்திருக்கும். அதே மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஏப்ரல்ல கண்டிப்பா நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ஏப்ரல் மாதிரி வந்துடும். ஏன்னா மார்ச் மாசம் நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் அந்த இது இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மட்டும் ஸோ தகவல் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபோக்கஸ் எப்பவுமே எங்க இருக்குன்னா நோட்டிபிகேஷனை தாண்டி எக்ஸாம் எப்போ இருக்குங்கிறது தான். ஓகேவா? ஏன்னா ஏப்ரல் மாசம் நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா ஏப்ரல் மாசத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கல. இப்போ ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வருதுன்னா எக்ஸாம் எப்போ இருக்கும், ஏன்னா அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணாதான் எக்ஸாமுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கா இல்லை 6 மாசம் இருக்கா, ஒரு 150 நாள் இருக்கா, அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும். சரிங்களா? நோட்டிபிகேஷன் வரும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணணும், எவ்வளவு நாள் இருக்கு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ கொஞ்சம் கடைசி பாருங்க. ஸோ எஸ்ஐபிசி 2020 கிளியர் பண்ணா யோசிக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது வேணும்னா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபீஸ் வரும் 699 தான். பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் பண்ணீங்கன்னா 499 ரூபா. ரெண்டே சேர்த்து 1200 வரும். நீ ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணா வெறும் 999 தான். ஓகேவா? 999 தான். டெஸ்ட் எல்லாம் பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும். நீங்க டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம் ரெக்கார்ட் வீடியோவா. ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா மொத்தமா 50 டெஸ்ட், ஒரு டெஸ்டே 140 கேள்விகள், 7000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல் தான். ஓகேவா? பிசிக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா மொத்தமா 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்விகள், 2600 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசி டெஸ்ட் பேட்ச் தமிழ்ல மட்டும் தான் கொஸ்டின் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸாமே தமிழ் தானே. அந்த மாதிரி அதே மாதிரி எஸ்ஐ டெஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் போகும், பிசி டெஸ்ட் புக் வைஸ் போகும். ரெண்டுமே சேர்ந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதணும்னா எஸ்ஐ 2500 ரூபா, பிசிக்கு 199, ரெண்டு சேர்ந்துனா 399. ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம், இது OMR. ஓகேவா? ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 199 தான். இதுல என்ன கவர் பண்ணுவோம்னா இந்த 999 டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும், பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வரும் இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு. ஓகேவா? இது இல்லாம உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ்ல நமக்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம், ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிடும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வந்து 199 தான். இல்ல எனக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும் வேணும்னா 699, அது புக்கா வேணும்னா 999. மெட்டீரியல் நம்ம ஜிஎஸ் கவர் பண்ணி தரோம். ஓகேவா? அது தமிழ்லயும் அவைலபிள், இங்கிலீஷ்லயும் அவைலபிள். ஸோ இதை நீங்க எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணா 778 948 இந்த மாதிரி கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, கண்டிப்பா மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் இருக்கு. ஓகே, தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அந்த மார்ச் மாசம் நமக்கு அந்த போலீஸ் எக்ஸாமுக்கான அப்டேட் கொடுப்பாங்க. ஏன்னா வருஷம் நம்ம கொடுக்கறது தான். ஓகேவா? அதுல வரப்போற நோட்டிபிகேஷன்ஸ் லைக் பிசி ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், அந்த எக்ஸாம் வந்து இந்த வருஷம் வரப்போகுதுங்கிற அப்டேட் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிடும். வித் எவ்வளவு வேகன்சிஸோட வரப்போகுதுங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டெஃபினட்டா சொல்லிடுவாங்க அதுல. சரிங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்ப கண்டிப்பா மார்ச்சுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஓகேவா? சேம் டைம் இந்த கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கிறதாகட்டும், அதுக்கான முடிவு வரப்போறதாகட்டும், 2023 போஸ்டிங் போறதாகட்டும், நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரப்போறாகட்டும், இந்த எல்லா ப்ராசஸுமே நமக்கு எங்க கொண்டு போய் முடியும்னா மேக்ஸிமம் மோர் சான்சஸ் ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க நம்மள்ட்ட, நோட்டிபிகேஷன் ஏப்ரல் ஆகும், புரியுது, எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறப்ப ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வந்தா கண்டிப்பா மே, ஜூன், ஜூலைல தான் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா ஒரு 90 நாளாவது இருக்கும் நோட்டிபிகேஷன் கொடுத்த எக்ஸாம். ஆனா அந்த 90 நாள் படிக்க டைம் கரெக்டா இருக்குமானா கண்டிப்பா பத்தாதுங்க. ஏன்னா ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம்னா ஏப்ரல் மாசமே நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன், இப்ப நம்ம ஒரு மாசம் இருக்கோம், 2 மாசம் நோட்டிபிகேஷன் வர போகுது. இந்த 2 மாசம், இந்த 60 நாள்ல நீங்க என்ன பண்ணணும், சேம் டைம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாம் 90 நாள் இருக்கும்ன்றல, அந்த 90 நாள் நீங்க என்ன பண்ணணும், 150 நாள் என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சொன்னது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். மேத்ஸ், ரீசனிங், சைக்காலஜிக்குள்ள மேத்ஸ் ரீசனிங் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எஸ்ஐபிசி கிட்டத்தட்ட லாஸ்டா நான் எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். மேத்ஸ் ரீசனிங்க்கு சொல்றேன், சைக்காலஜிக்கு, உளவியல். ஓகேவா? அந்த மேத்ஸ் ரீசனிங் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும். எஸ்ஐபிசி ஓல்டு கொஸ்டின் ஃபுல்லாவே இதை நீங்க ஏப்ரல் முன்னாடி பண்ணிருக்கணும். நோட்டிபிகேஷன் வரதுக்கு நீங்க இதை பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், தமிழ், சயின்ஸ், சோசியல். என்னது? தமிழ், சயின்ஸ், சோசியல். இந்த மூணுத்துல தமிழ் இருக்குல்ல, தமிழ்ல 6th to 10th வரைக்கும் இருக்க இலக்கணத்தை முடிக்கணும்.
6th இருந்து 10th வரைக்கும் இருக்கு இலக்கணத்தை முடிச்சிடணும். ஓகேவா? முடிச்சுட்டு மீதி புக் பேக் பாக்ஸ் படிச்சிடணும். 6th and 10th வரைக்கும் படிச்சா போதும் தமிழ். புக் பேக் பாக்ஸை படிச்சு முடிச்சிடணும் தமிழ்ல. ஓகே, இலக்கணம் ஃபுல்லா படிக்கணும், மீதி புக் பேக் பாக்ஸ் மட்டும் படிச்சு தமிழ் ஓரங்கட்டி விட்டுறணும். வித் சயின்ஸ் சோசியல். சயின்ஸ் சோசியல்ல 6th and 12th வரைக்குமே புக் பேக் பாக்ஸை படிச்சிடணும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க ஏப்ரலுக்குள்ள பண்ணிருக்கணும். நான் ஞாபகம் மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் 30 தூக்கணும். தமிழ் 6th and 10th வரைக்கும், சயின்ஸ் சோசியல் 6th and 12th வரைக்கும். நீங்க பிசி ஆட் பண்ணாதீங்கன்னா 10th வரைக்கும் படிச்சு போதும். நான் எஸ்ஐக்கு சொல்லிட்டு இருக்கேன். எஸ்ஐக்கு 6ல இருந்து 12 வரைக்குமே புக் பேக் பாக்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும், சயின்ஸ் சோசியல் ரெண்டுக்குமே. ஓகே, இதை தாண்டி சயின்ஸ் சோசியல் ரெண்டு இருக்கு. சோசியலுக்குள்ள ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இருக்கு. சயின்ஸ்க்குள்ள பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு. இது ரெண்டு இருக்குல்ல சயின்ஸ் சோசியல். இது ரெண்டுல ஏதாவது ஒரு நாள் நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். புக் பேக் பாக்ஸ் இல்லாம சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதெல்லாமே நீங்க ஏப்ரலுக்குள்ள பண்ணிடணும். பண்ணி முடிச்சாதான் அப்புறமா வர 3 மாசத்துல இப்ப நீங்க ஒண்ணு சோசியல் படிப்பீங்க, இல்ல சயின்ஸ் படிப்பீங்க. மேக்ஸிமம் சோசியல் தான் முடிப்பீங்க. என்ன முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு விட்ட சயின்ஸை படிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்கணும், ஏன்னா இங்கிலீஷ் வேற இருக்கு எஸ்ஐக்கு, அதை பார்க்கணும். அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே படிக்கணும், மீதி ரெண்டு ரிவிஷனும் பண்ணணும். ஓகேவா? நம்ம இதை நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லா பாருங்க, சயின்ஸ் சோசியல் தமிழ்லாம் புக் பேக் பாக்ஸ் முடியுங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடியுங்கன்னு சொல்றேன்ல. இதை மட்டும் பண்ணாலே நம்ம 140 கேள்வியில ஒரு 100ல இருந்து 110 போயிடலாம் ஈஸியா. ஓகேவா? 100 தாண்டிடலாம், 140க்கு 100 தாண்டிடலாம். இதை பண்ணாலே. இதை நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி முடிச்சு வச்சாதான் நம்ம நோட்டிபிகேஷன் வந்த பிறகு மீதியை ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ப இனிமேட்டுக்கு நோட்டிபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், நான் ஓரங்கட்டி வச்சுட்டு ஏப்ரலுக்குள்ள நான் சொன்னதை முடிக்கிறீங்க, அடுத்து ஜூலைக்குள்ள மீதியை முடிக்கிறீங்க, போஸ்டிங் வாங்குறீங்க. இதுல மட்டும் உங்களுக்கு கவனம் இருக்கும். ஓகே, வேற எதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? 2020 நோட்டிபிகேஷன் உறுதி. நோட்டிபிகேஷன் எந்த அளவுக்கு உறுதியோ 2020 நீங்க வேலை வாங்க போறது உறுதியாகும். அதுக்கு நம்ம படிக்கணும். இப்பே முடிவு பண்ணுங்க. நாளைக்கு இருந்தெல்லாம் வேண்டாம், இன்னையில இருந்தே நன்றே செய், அதுவும் இன்றே செய்ய சொல்லிடுவாங்க. இப்பே ஆரம்பிச்சுங்க. சரிங்களா? இதான் நம்மளோட பிளான். ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். எஸ்ஐக்கு பிப்ரவரி 25 ஆரம்பிக்கிறோம், பிசிக்கு பிப்ரவரி 22 ஆரம்பிக்கிறோம் டெஸ்ட் பேட்ச் புதுசா. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 94 இருக்கும். இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.